அனைவருக்கும் வணக்கம். நன்றி புகழினி, வைஷாலினி. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பேசும்போது நான் வந்து ரொம்ப யூத்தாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து பாராட்டுகள். இவ்வளோ பெரியவங்க பேசுகிற இடத்துல வந்து மிக தைரியமாக நீங்கள் வந்து தமிழில் அழகாக பேசுகிறீங்க. இது வந்து எங்கள் தமிழ் பள்ளியின் பெருமைக்குரிய தருணம் அப்படின்னு சொல்லி 10-12 ஆண்டுகளாக நம்ம தமிழ் பள்ளி நடத்துகிறோம். அதோட வெற்றி இது. நம்ம தலைப்புக்குள்ளே போவோம். ஓடலாம் வாங்க. 41 வயசுல ஓட ஆரம்பிச்சவன் ஓடுவானா? காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதே நமக்குலாம் ரொம்ப கஷ்டம். அப்படி ஆரம்பிச்சு இது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லேருந்து ஆரம்பிச்சதுங்க. ஐ ஹேட் ரோலர் ஸ்கேட்ஸ் ஆக்சிடென்ட். அண்ட் எனக்கு வந்து காலில் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ராடு இருக்கு. மல்டிபிள் பிளேசஸ் ஐ ப்ரோக் மை லெக். ஓகே, ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. கால் வந்து ரெகுலராக வீங்குது. என்ன பண்ணுறது? ஸோ நடக்க ஆரம்பிக்கும் போது டெல்லியில் ஒர்க் பண்ணும்போது லஞ்ச் மார்னிங் நடப்பேன், லஞ்சில் நடப்பேன், ஈவினிங் நடக்கும்போது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. அந்த குரூப் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போகுது. நிறைய நடக்கிறீங்களே, வாங்க நம்ம மேரத்தான் ஓடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மேரத்தான் ஓடலை, ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் மேரத்தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அப்போ தான் எனக்கு தெரியும் ஆஸ்டினில் ஹாஃப் மேரத்தான்லாம் நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்டோபர் மாதம் சாயங்காலம் வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி ஓடுறது அப்படின்னு முடிவு பண்ணி ஓட ஆரம்பிக்கிறோம். முதல் நடக்கிறோம், அப்புறம் ஓடுறோம். இது எல்லாமே நம்ம கூகுள் ஆண்டவர் தான். நமக்கு ட்ரெயினர்லாம் யாரும் கிடையாது. கூகுள் ஆண்டவர்கிட்ட ஓகே எந்த பிளான் நமக்கு வசதியாக இருக்கோ அந்த பிளானை எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, வருது நடுவில் வந்து தேங்க்ஸ் கிவிங் வருது, கிறிஸ்மஸ் வருது, அப்போல்லாம் லீவ் விட்டுருவோம், கடையை மூடிடுவோம். கரெக்டாக வந்து ஜனவரி மாதம் ஓகே வந்துருச்சு ஓடணும் அப்படின்னா அது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா நம்மளை பற்றி நல்லா தெரியும், நம்ம ஓடுறதே பெரிய விஷயம். ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனால் ஒரு 10 மைல் ஓடிட்டோம். ஓடினதுக்கு அப்புறம் வந்து அடுத்த நான் தமிழ் ஸ்கூல் போகிறேன். சிட்டு நான் 2 பேரும் ஒரே கிளாஸில் இருக்கோம். சிட்டு கேட்குறாரு, என்னாச்சு நொண்டி நடக்கிறீங்க அப்படின்னு. லைட்டாக வலி, நேற்று 10 மைல் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $170 ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். போயாச்சு, ரேஸுக்கு போயாச்சு. காலையில் நாங்கள் தான் கடைசியாக ஆரம்பிக்கிறோம் 7:30. நமக்கு அதெல்லாம் தெரியாது. காலையில் 7 மணிக்கு ரேஸ் ஆரம்பிக்கிறதுலாம் தெரியாது. நேராக போகிறோம், பொறுமையாக போய் ஓடி 3 மணி நேரம் 10 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. 12வது மைலில் பார்க்குறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே நிற்கிறோம். காங்கிரஸ் பில்டிங் வந்து ஒரு மேலே தெரியுது. அங்கேயே முடிஞ்சிச்சு. 12 மைலில் இருக்கும், இன்னும் 1 மைல். அவ்வளோ ஹைட்டு, எங்கே ஏறுறது? சரி நடப்போம் அப்படின்னு நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சா காலை மடக்க முடியும். நான் மாடியில் படுத்திருக்கேன். மாடியிலேருந்து இறங்கி கீழே வரணும். ஃபேமிலி அப்போ இங்கே கிடையாது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கால் வலிக்குதுன்னு சொன்னால் உதவிடும். ஏன்னா அப்போ தான் வந்து கால் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த வழியோட அடுத்த நான் ஆஃபீஸ் போகிறேன். ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே வந்து என் கூட ஒரு ரன்னர் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, இது பேர் ஐடி பேண்டு, நீ இனிமேல் இவ்வளோலாம் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய ஆனுவல் ஃபிசிக்கல் அதே வீக்கில் நடக்குது. போனால் ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். ஓகே, நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷன்லேருந்து வெளியே வரோம். அவர் சொல்கிறார், வாட் எவர் யூ ஆர் டூயிங், அமெரிக்கன் டாக்டர், வாட் எவர் யூ ஆர் டூயிங் இட் இஸ் ஒர்க்கிங், கண்டினியூ டூ அப்படின்னு. ஃபிசியோதெரப்பி போனால் நீ வந்து இவ்வளோலாம் ஓடக்கூடாது, ஆனால் யூ கேன் ரன், நீ வந்து கம்மியாக ரன் பண்ண. அவன் கேட்டான், எப்போ உனக்கு வலி வந்துச்சு அப்படின்னு. 9 மைல்ஸ் ஓடும்போது வலி வந்துச்சு அப்படின்னு. அப்போ அதை விட நீ கம்மியாக ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹி டோல் மீ இன்னொரு லெசன். அப்போ நீ ஓடுறதை இப்போ நிறுத்தினா அப்படின்னா திரும்ப ஓடணும்னா இந்த வலி உனக்கு வரும். இந்த வலியோட நீ வந்து கம்மியாக ஓடணும், இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகக்கூடாது. இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஹி டோல் மீ லைக் நீ வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸு அதெல்லாம் சாப்பிடாத, கோ ஃபார் லைக் மோர் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் மீ. அதுலேருந்து அப்படியே போயிட்டுருக்கு. 10K 2 வருஷத்துக்கு ரொம்ப அமைதியாக எதுவும் பண்ணல. 10Ks மட்டும் போயிட்டுருக்கோம். நான் அதே குரூப் வந்து 10K ஓடுறோம். 10K எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த தடவை வந்து ஒரு 10K முடிக்க போகிறப்ப வந்து என்னாச்சுன்னா ஒரு இது சேல் போட்டிருக்கோம் ஆஸ்டின் மேரத்தானுக்கு. அங்கே வந்து ப்ரைஸ் பார்க்குறோம் $100 தான். நம்ம ஏற்கனவே $170 பே பண்ணிருக்கோம். $100 தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு $100 வாங்கிட்டு அப்போ தான் வந்து டிசைட் பண்ணுறேன். போன தடவை வலி வந்தது ஞாபகத்துக்கு வருது. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் கோவிந்த் ஒருத்தர் வந்து நான் ஹாஃப் ஓடும்போது ஃபுல் ஓடினார். அவர் வந்து சொன்னார், இல்லை நான் USA ஃபிட்னு ஒரு இதில் போய் ஜாயின் பண்ண இருக்கே, அங்கே போங்க, அவங்க பிளான் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனால் என்ன பிரச்சனைனா அவங்க எல்லாம் வந்து 20 வருஷம் 25 வருஷமாக ஓடுறவங்க.
60 வயசு 70 வயசு 80 வயசு இருக்காங்க. எல்லாம் நம்மளோட வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நான் தான் கடைசியாக வருவாங்க. ஓகே, அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டிமோட்டிவேட்டிங்காக இருந்தது. அப்போ தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ராஜ், மென்டர் ராஜ், ஹி பாஸ்ட் அவே 5 இயர்ஸ் ஆகுது இந்த மாதத்தோட. அவரை மீட் பண்ணுறேன். அவர் வந்து சொல்கிறார், ஏகே இதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. அவரோட பசங்க வந்து தமிழ் ஸ்கூலில் அவங்க பசங்களுக்கு நான் டீச்சர். ஸோ அவர் வந்து இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாரம் இம்ப்ரூவ் ஆகிக்கலான்னு பாருங்கள், ஒரு கிராஃப் போடுங்க, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஹி இஸ் கிவிங் மீ. அப்போ வந்து அவர் சொன்னார், மைட்டோகாண்ட்ரியா பற்றி ஒரு பிரின்சிபல் எனக்கு சொல்லி கொடுத்தார். மைட்டோகாண்ட்ரியா வந்து இப்போ உங்களோட மைட்டோகாண்ட்ரியா சின்னதாக இருக்கும், நீங்கள் ஓட உங்கள் மைட்டோகாண்ட்ரியா பெருசாகும். இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் யுவர் பாடி. அது எவ்வளோ பெருசாகுதோ அப்போ நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடலாம். அப்போலேருந்து ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங், நான் வந்து எப்படி ஓடலாம் அப்படின்னு. அந்த ரன் வந்து அதோடு நிற்கலை. 2020 நான் வந்து ஒரு மேரத்தானுக்காக போனேன். பட் ஐ பில்ட் அ கம்யூனிட்டி. அந்த ஒரு கம்யூனிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ரன்னிங். சனிக்கிழமை காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஐ ஸ்டார்டட் லவ்விங். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ராஜ் சொன்னேன் இல்லையா, ஹி பாஸ்ட் அவே இன் 2021. அப்போ ஐ டிசைடட், ஓகே அவர் வந்து ஹீ மேட் அ சேஞ்ச் இன் மீ, ஹவு கேன் ஐ மேக் த சேஞ்ச் அப்படிங்கிறப்ப there was a coaching position, USA Fit Life opened up. And I said, like, hey, I'm not qualified, but I can do it. They said, yeah, come, we'll give you the materials, you follow அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் 2023 வந்து TNFல வந்து again we started, we did 5K and 10K, and today we are doing like around 130 people ran 10K with us, and 16 people completed half marathon this year with us. So that's a great I finished this. நம்ம வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம ஸ்கூல் படித்ததுலேருந்து இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து இன்னொரு பாக்ஸ்குள்ளே போயிட்டே இருக்கோம். வீட்டில் காலையில் வீட்டிலேருந்து அந்த பாக்ஸ்லேருந்து கிளம்பணும், கார்லேருந்து அடுத்த ஆஃபீஸ்லேருந்து திரும்ப வீடு. நம்ம வேலை வெயிலே படுறதில்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹியூமன் எவாலுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூரியனோட சேர்ந்தே தான் வந்து பயணிச்சிருக்கோம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து எல்லாமே. ஸோ வாட்ஸ் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ நீட் டு கெட் அவுட், யூ நீட் டு ஹாவ் சன்லைட். அதுதான் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பயோ மெக்கானிசமையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஷான் சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதே தான், அது எதுவுமே மற்றவங்ககிட்டே வராது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம், நான் எல்லாருமே ஓடணும் அப்படின்னு சொல்லலை, we can go for a walk, இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆஃப்டர் 40 கட்டாயம் தேவை, முடிஞ்சால் 30க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ ஹவ் கான் த்ரூ, ஏன்னா எங்கள் அப்பாவுடைய டிக்ளைன் நான் பார்த்துருக்கேன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வித் டயபிட்டிஸ். ஸோ நான் வந்து I'm 5th generation recorded எங்கள் ஃபேமிலியில். ஸோ ஐ நோ how it degrades அப்படின்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். திஸ் இஸ் ஹெல்பிங். தேங்க்யூ ஸோ மச்.